பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ங்கிற ஒரு இட்டாலியன் காமெடி ட்ராமா படத்துக்கு கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல இடம் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த படம் தான் உலகத்திலேயே அதிகமான முறைகள் ரீமேக் பண்ணப்பட்ட படமா கிட்டத்தட்ட 24 மொழிகளில் அந்த படத்தை அஃபிஷியலாக ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்அஃபிஷியலாக எந்த படத்தை அதிகமான முறை ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த காட்ஃபாதருக்கு தான் அதில் முதல் இடம், அன்டிஸ்பியூட்டட் இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்லியும் சொல்லாமையும் அப்படி ஜஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டு மொத்த படத்தையும் உருவனவங்களை தாண்டி ஒரு சீன், ஒரு மொமெண்ட், ஒரு கேரக்டர், ஒரு எடிட் பேட்டர்ன், ஒரு சீக்வன்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு செங்கலா உருவி தனியாக பெரிய பெரிய வீடு கட்டினவங்களே இந்த உலகத்தில் இருக்காங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் காட்ஃபாதர் படத்தை முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். படத்தை பார்க்கும்போது இது அந்த சீனில், இது அந்த சீனில் அப்படின்னு மண்டையில் பல்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சீன் தான் இந்த காட்ஃபாதர் ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கிளைமேக்ஸ், புதுப்பேட்டை படத்தோட இன்டர்வல், நாயகன் படத்தோட மிட் பாயிண்ட், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நிறைய பேருக்கு ப்ளூ பிரிண்ட் போட்டு கொடுத்த ஒரு சீக்வன்ஸ் இது, பேப்டிசம் சீன். அது எப்பவும் சொல்கிறதா ஸ்பாய்லர்ஸ் அஹெட். நீங்கள் படத்தை பார்த்துட்டு இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நல்லது. கண்டிப்பாக நான் இந்த எபிசோட தான் பார்ப்பேன், படத்தை பார்க்க மாட்டேன்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் படத்துடைய கிளைமேக்ஸ். ஸோ இப்போயே சொல்லிடுறேன். இந்த சீனில் ஒரு குழந்தைக்கு பேப்டிசம் நடக்குது. சர்ச்சில் பாதிரியார் லத்தீனில் வந்து ப்ரேயர்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மைக்கேல் கோர்லியோனியோடைய ஃபேமிலி மொத்தம் அங்கே தான் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே ஊரில் வெவ்வேறு இடங்களில் ஒரு 5-6 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்படுறாங்க. இப்படியான ஒரு சீக்வன்ஸ் ஹிஸ்ட்ரியிலே இடம் பிடிக்க போகுது. அதாவது வரலாறுல ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், இதோட எடிட் பேட்டர்ன் அப்படின்னு படத்தை எடுத்தவங்களும் கண்டிப்பாக அந்த டைமில் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். 1972 ரிலீஸ் ஆன இந்த காட்ஃபாதர் மரியோ பியூசோ எழுதின நாவல் அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துக்கு ஆல்ரெடி 3 ஆஸ்கர்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் ஃபேவரட் ஃபிலிம்ஸ், அதாவது ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்னு உலகத்தில் யார் எந்த லிஸ்ட்டு போட்டாலும் கண்டிப்பாக அதில் டாப் 5ல இந்த படத்துக்கு இடம் இருக்கும். அண்ட் இந்த கிரைம் ஃபிலிம் ஜானரையே ரீடிஃபைன் பண்ண படம் இது. மொத்த படத்தில் நடக்கிற பலவிதமான சம்பவங்களுடைய கல்மினேஷன் தான் இந்த சீன். ஸோ இந்த படம் சில மாஃபியா ஃபேமிலிஸ் நடுவில் நடக்கிற வார பற்றின ஒரு படம். பர்டிகுலராக கார்லியோனிங்கிற ஃபேமிலியை பற்றின கதை. வீட்டோ கார்லியோனி தான் அந்த ஃபேமிலியோடைய தலைவர். அவருடைய கடைக்குட்டி தான் மைக்கேல். மைக்கேலுக்கு இந்த ஃபேமிலி பிஸ்னஸ், இந்த மாஃபியாலாம் பிடிக்கல. நான் வந்து ஒதுங்கி தான் இருக்க போகிறேன், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, என் ஃபேமிலி வேற, நான் வேற, நான் பாட்டு என் வழியில் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் வாரலாம் வேற ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனால் வேற வழி இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அப்பாவுக்கு அப்புறம் கடைக்குட்டி பையனுக்கு இந்த மொத்த பொறுப்பும் வந்து சேருது. இந்த இடத்துல உங்களுக்கு தேவர் மகன் ஞாபகம் வந்துச்சுன்னா அது கரெக்ட் தான். ரொம்ப ரிலக்டண்ட்டாக இந்த மாஃபியா பிஸ்னஸ்க்குள்ளே வர மைக்கேல் மொத்தமாக அதை எம்ப்ரேஸ் பண்ணி டோட்டலாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது தான் இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ். அதை அழுத்தமாக பதிவு பண்ணுறது தான் இந்த சீன். ஆல்ரெடி தன்னோட அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ண 2 பேரை பாயிண்ட் பிளாங்க்ல போட்டு தள்ளியிருப்பாரு மைக்கேல். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அந்த மாஃபியா பிஸ்னஸ். ஆனால் இறந்து போன அந்த 2 பேரை தவிர மற்ற மாஃபியா ஃபேமிலிஸ் எல்லாருமே தங்களுக்கு எதிராக தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தன்னுடைய ஃபேமிலியிலேருந்து நிறைய துரோகிகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் மைக்கேலுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அவருடைய அப்பா வீட்டோ இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங்கும் கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி அவங்க அப்பா இறந்து போன அப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லாத்தையும் அஹெடாக பிளான் பண்ணி தன்னையும் தன்னுடைய ஃபேமிலியும் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு மைக்கேல். தன்னுடைய தங்கச்சி புருஷன் கார்லோ, தென் தன்னுடைய ஃபேமிலியை காட்டி கொடுத்த டெசியோ, பார்சினி, இவங்களை தவிர மற்ற ரைவல் இந்த மாஃபியா ஃபேமிலிஸோட தலைகள் எல்லாரையும் ஒரே நேரத்தில் போட்டு தள்ளுறது தான் மைக்கேலோடைய பிளான். தன் தங்கச்சி குழந்தையோட பேப்டிசம் நடக்கும் போதே தனக்கு நம்பிக்கையான ஆளுங்களை வச்சு இந்த மாஸ்டர் பிளானை செஞ்சு முடிக்கிறாரு மைக்கேல். பீட் பை பீட் இந்த சீனில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்பல. பட் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இந்த சீன் ஏன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத என் மண்டையில் ஏறினதை வச்சு சொல்ல ட்ரை பண்ணுறேன். சர்ச்சில் பேப்டிசம் ஆரம்பமாகுது. அதே நேரத்தில் மைக்கேலோட ஆளுங்க வெவ்வேறு இடங்களில் ரெடி ஆகுறாங்க. எதுக்கு ரெடி ஆகிறாங்கன்றது நமக்கு தெரியாது. சில பேர் வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, கன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ரெடி ஆவாங்க. சரி, என்னமோ சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம லைட்டாக புரிய ஆரம்பித்தாலும் அதோடைய கிராவிட்டி என்னங்கிறது அந்த மொமெண்ட்டில் நமக்கு தெரியாது. சர்ச்சில் குழந்தை பக்கத்தில் அமைதியாக கோல்டாக நின்றுட்டு இருக்காரு மைக்கேல். அப்போ ஃபாதர் கேட்குறாரு, டூ யூ ரினவுன்ஸ் சேட்டன் அப்படின்னு. இவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு கட், இன்டர்கட்டில் மைக்கேலோட ஆள் ஒருத்தரை பாயிண்ட் பிளாங்க்ல போட்டு தள்ளுறாரு. திரும்ப கட் பண்ணி சர்ச்சுக்கு வராங்க. இங்கே மைக்கேல் அதுக்கு பதில் சொல்கிறாரு, எஸ் ஐ டூ ரினவுன்ஸ் ஹிம் அப்படின்னு. ரினவுன்ஸ் அப்படின்னா தள்ளி வைக்கிறது, இது வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. அதாவது சாத்தான் வேணாம் அப்படின்னு இவர் ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்டர்கட்டில் வெளியில் சாத்தானுடைய வேலைகளை தான் இவர் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிகிறாரு. இந்த முரண் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த சீனுடைய ஹைலைட். இப்படி ஃபாதர் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க மைக்கேல் ஒவ்வொரு பதிலாக சொல்லிட்டே வராரு. அவர் பதில் சொல்ல ஒவ்வொரு பதிலுக்கும் ஒரு இன்டர்கட், ஒரு கொலை. இந்த ரிதம் இருக்கு இல்லையா, இந்த ஆல்டர்னேட் கட் பேட்டர்ன், இதை இப்போ பார்க்கவும் பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த கதையோட ரொம்ப எஃபெக்டிவான சீனாகவும் இது ஒர்க் ஆகுது. இந்த சீனில் இருக்கிற முரண், இதோட டோன், இது ரெண்டுத்தையும் தாண்டி இந்த எடிட் பேட்டர்ன் தான் இந்த சீனோடைய முக்கியமான ஹைலைட். வில்லியம் ரெனால்ட்ஸ், பீட்டர் சின்னர், இவங்க 2 பேர் தான் இந்த படத்தை எடிட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீனுக்காகவே உங்களுக்கு ஆஸ்கர் நாமினேஷன் கிடச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வெவ்வேறு லொகேஷனில் நடக்கிற மர்டரையும் ஒரு பேப்டிசம் செரிமனியும் இன்டர்கட்டில் மேட்ச் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே ஒரு ரிதம் கிரியேட் ஆகணும் இல்லையா, அதை இவங்க செம்ம சீம்லெஸ்ஸாக பண்ணியிருப்பாங்க. ஃபாதர் கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் இவர் ஒவ்வொரு பதில் சொல்கிறாரு.
ஒவ்வொரு பதிலுக்கும் ஒவ்வொரு கொலையை இவங்க கரெக்டாக டைம் பண்ணியிருப்பாங்கன்றதை பாருங்க. இந்த ரிதம் எங்கேயும் டிஸ்டர்ப் ஆயிருக்கவே இருக்காது. ரொம்ப சீம்லெஸ்ஸா அழகா ஸ்மூத்தா இருக்கும். எந்த ஒரு அதிரடியும் இருக்காது. இது எடிட்ல பயங்கரமா ஃபிளாஷியா எதுவும் பண்ணிருக்க மாட்டாங்க. ரொம்ப கண்ட்ரோல்டு பேஸ்ல தான் இதை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பக்கம் கேயாஸ், ஒரு பக்கம் அமைதிங்கிற இந்த கான்ட்ராஸ்டான மூட்ஸை எடிட்ல இந்த மாதிரியும் கன்வே பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. இன்னொரு வகையிலையும் அதை கன்வே பண்ணியிருப்பாங்க. அது சினிமாட்டோகிராஃபி. சர்ச்சோட இன்டீரியரை காமிக்கும் போது, ஃபாதரை, குழந்தையெல்லாம் காமிக்கும் போது ரொம்ப ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும் கேமரா. எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இருக்காது. ரொம்ப ப்ராப்பராக ஆங்கிள் வச்சு எடுத்திருப்பாங்க. அண்ட் மைக்கேலை காமிக்கும் போது மட்டும் ரொம்ப லைட்டாக ஒரு சின்ன ஜூம் இன் போயிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சர்ச்சுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இந்த கேமரா மூவ்மெண்ட்டும் நமக்கு தெரியும். அப்படியே இதுக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா கொலை நடக்கிற ஒவ்வொரு லொகேஷன்லையும் ஒவ்வொரு விஷுவல் லாங்குவேஜ்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. பார்பர் ஷாப்ல ரொம்ப டைட்டான ஃப்ரேமிங்ல கிளாஸ்ட்ரோபோபிக்கா ஃபீல் ஆகும் அந்த வயலன்ஸ். தென் ஹோட்டல் லாபிலையும் போலீஸை சொல்ற இடத்துலையும் வைடா ஓப்பன் ஸ்பேஸ்ல சடனா நடக்கிற மாதிரி அந்த வயலன்ஸ் நம்மளுக்கு டெபிக் பண்ணியிருப்பாங்க. எந்த அசைவும் இல்லாம பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கிற இந்த சர்ச்சோடைய ஸ்டில்னஸுக்கும் வெவ்வேறு லொகேஷன்ஸ்ல வெளியில் நடக்கிற இந்த வயலன்ஸுக்கும் விஷுவல் கிராமர்லயே ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஒரு வகையில இந்த ரெண்டு உலகங்களையுமே மைக்கேல் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காருங்கிற மாதிரியும் நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். மியூசிக்கும் சவுண்ட் டிசைனும் இந்த சீனுக்கு இன்னொரு முக்கியமான லேயரை ஆட் பண்ணுது. இந்த சீன் ஆரம்பிக்கும் போது சர்ச்ல ஆர்கன் மியூசிக்கோட தான் ஆரம்பிப்பாங்க. மர்டரை காமிக்கும் போது அது கட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. த்ரூ அவுட் இந்த சீக்வன்ஸ் மொத்தமாவே அந்த ஆர்கன் மியூசிக் பிளே ஆகும். நடுவில் வர அந்த கன் ஷாட்ஸ் தான் இந்த ஆர்கன் மியூசிக் உடைய கான்டெக்ஸ்டையே ரீடிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஆர்கன் மியூசிக் அப்படியே கண்டினியூ ஆகும். நடுவில் ஒரு கன் ஷாட், ஒரு அமைதி, ஒரு கட். And all his works. இப்படி ஒரு சவுண்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, இதுவே இந்த வயலன்ஸை இன்னும் டிஸ்டர்பிங்காக மாற்றிருக்கும். டிப்பிக்கலாக ஒரு ஆக்ஷன் சீனுக்கோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற சீனுக்கோ உண்டான அந்த த்ரில்லோ ரஷோ இந்த சீனில் இருக்கவே இருக்காது. சர்ச் உள்ள ஒரு ரிச்சுவல் நடக்குது, வெளியில் கிளென்சிங் நடக்குது. ரெண்டுத்தையுமே ஒரு மெடிடேஷன் மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. இறந்து போன அப்பாவுடைய லெகசியை காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் தான் மைக்கேல். ஆனால் அந்த ப்ராசஸில் கம்ப்ளீட்டாக ரூத்லெஸ்ஸான ஒரு டானாக மாறிடுறாரு. இந்த கதை ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த ஐடியலிஸ்டிக்கான மைக்கேல் இப்போ இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் இந்த சீன் காமிக்குது. இந்த சீனை பொறுத்த வரைக்கும் இந்த மர்டர் சீன்ஸ் எல்லாம் ஷூட் பண்றதுக்கு டேரக்டருக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு. தனித்தனியா இந்த மர்டர் சீனை ரொம்ப நாட்கள் பல வாரங்கள் அவர் ஷூட் பண்ணியிருக்காரு. கடைசியில தான் இந்த பேப்டிசம் சீனை அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எடிட்ல தான் இந்த பேப்டிசம் நடுவில் இன்டர்கட்ல இந்த மர்டரை காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீன்ல பேப்டிசம் செய்யப்படுற அந்த குழந்தை இருக்கு இல்லையா, அது டேரக்டருடைய குழந்தை தான், அவருடைய பொண்ணு சோஃபியா தான் அது. அண்ட் இந்த சீனுடைய ரஃப் கட்டுங்கிறது ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி இப்போ இருக்கிற ரிதமுக்கு கொண்டு வந்தாங்களாம். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் பச்சினோ மட்டும்தான் இந்த சீன்ல நம்மளுடைய ஃபோக்கஸ். நம்ம கமல்ஹாசனுடைய முன்னோடி இல்லையா, சொல்ல வேணும். அந்த கேரக்டருடைய அப்சல்யூட் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதை அப்சல்யூட் அமைதியோட தன்னுடைய முகத்திலேயே கண்ணில் கொண்டு வந்திருப்பாரு. டெரிஃபிக்கான ஒரு போர்ட்ரேல். மூவி பஃப்ஸ் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கலாம் நினைச்சு பார்க்காம இருப்பீங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்க. கிரைம் ஜானருக்கும் எடிட்டுக்கும் அல்டிமேட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இந்த படம். ஸோ இந்த படத்தை பத்தி, இந்த சீனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இந்த சீனை பார்க்கும்போது உங்களுக்கு வேற என்னென்ன படம்லாம் மைண்டில் ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம்.